ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ நான் உங்கள் மோகன்குமார். வெல்கம் டு மோகன்குமார் டுடே. ஸோ ஜெர்மனிலேருந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு பைக் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் டே. ஸோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதான் எங்கள் ரூம். இந்த பக்கம் விஎஸ்கே இருக்கார். ஆல்மோஸ்ட் ஃபைனல் லக்கேஜில் எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஸோ இது வந்து ஜெர்மனியில் நியூ கெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி வந்து சுவிட்சர்லாந்து போகிறோம். ஸோ 1250 GS இருக்குது. இன்னும் பைக்ஸ்லாம் பார்க்கல, இப்போ தான் சாவி வாங்க போகிறேன். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஒரு யூரோப்பியன் ரைட் எனக்கு. அண்ட் யூரோப்லேயே சூப்பரான ஒரு ரோடுன்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டே இதான் நம்மளோட வண்டி. ஸோ பைக் நம்பர் 36 35. If anybody wants to go to toilet, please 35. Take a quick leak and come back. ஹோட்டல்லேருந்து கிளம்பி இப்போ தான் வந்து வில்லேஜோட ரூட்டுக்கு வந்தோம். செம்மையான சினிக்கான ஒரு லொக்கேஷன். செம்ம க்ரீனாக செம்ம எல்லோவாக. எங்கேயுமே வந்து நான் ஜெர்மனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஒரு இடத்துல கூட மண்ணை பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாம் மணலே இல்லாத, மணல் இருந்தால் தான் டஸ்ட் நிறைய வரும். அப்படி எதுவுமே இல்லாமல் அழகாக புல்வெளி அண்ட் பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப சினிக்காக இருக்குது. அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல். கிளைமேட் வந்து அரௌண்டு 18 டிகிரி 16 டிகிரி இருந்தது. ஸோ நைட்டு வந்து ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக சம்மரில் அதிகபட்சமாக இருக்கிற டெம்பரேச்சர் வந்து மார்னிங் டைமில் ஒரு 16-17 டிகிரி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக வெயில் அதிகமாகுது. வெயில் அதிகமாகிறது ஒரு 24-25 டிகிரி வரையும் போகுது. அண்ட் ஃபைனலாக ஒரு 1 o'clock வந்து லஞ்சுக்காக நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஹையஸ்ட்டாக இருந்த வெயில் 23 டிகிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டுவர்ட்ஸ் ஆண்டர்மாட் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்விஸ்ஸோட பார்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய டனல். இந்த மாதிரி டனல்ஸ் வந்து நிறைய டனல்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ டனலில் ரைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். நிறைய சூப்பர் ஸ்போர்ட் பைக்ஸ்லாம் அதை குறுக்க சர்ன்னு போனது செம்ம அல்டிமேட்டான சவுண்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல்ப்ஸோட மவுண்டன் ரேஞ்ச் கிட்டே வந்துட்டோம். இப்போ கண்ணுக்கு எதில் தெரியுது இல்லையா, அதெல்லாமே வந்து ஆல்ப்ஸோட மவுண்டன் ரேஞ்சு. ஸோ அந்த மவுண்டன்ஸ்க்கு மேலே தான் நாளைக்கு எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போதே மவுண்டன் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஹைவே எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பண்ணோம். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, போக பழகிருச்சு. ஸோ இந்த ரெண்டு மவுண்டன் நடுவில் இந்த ரிவருக்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜு, அதில் சின்னதாக போட்டு கப்பல்லாம் போகுது. இந்த பக்கம் ட்ரெயின் போகுது, இந்த பக்கம் ரோடு போகுது. எப்பா அல்டிமேட் கைஸ். டே 1 கம்மிங் டு அன் எண்ட். ஸோ இப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் ஆண்டர்மாட் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ see the climate. இந்த டைமிங் வந்து ஒரு 8:30 நினைக்கிறேன் இப்போது நைட்டு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து 9 o'clock ஆனால் கூட இருட்டுறதில்லை. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நம்ம கராஜ் உள்ளே இருக்குது. எல்லா பைக்ஸும் உள்ளே பார்க் பண்ணியிருக்கோம். ரைடர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. வேறு மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நாளைக்கு காலையில் ஆக்சுவலாக இந்த மவுண்டனோட டெரைன் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு மவுண்டன் இருக்கும், அங்கே ஒரு மவுண்டன் இருக்கும், அண்ட் இந்த பக்கம் ஒரு மவுண்டன் இருக்குது. மொத்தம் இந்த மூணு மவுண்டனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் இது. ஸோ நாளைக்கு வந்து இந்த 2 மவுண்டனுக்கு நடுவில் ஒரு பாஸ் ஒன்று இருக்குது. ஸோ சஸ்டன் பாஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபுர்கா பாஸ், கிரிம்சன் பாஸ், இந்த 3 பாஸ் இந்த லோக்கல் ஏரியாலாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது அல்டிமேட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ஸ்டே டியூன்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அடுத்த வீடியோலாம் அல்டிமேட்டாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். பை.